ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். இஸ் த மோஸ்ட் அவைட்டட் ப்ரோமோ வந்து ஒரு ஸ்னாப் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. பார்த்ததுமே இஸ் ரொம்பவே பாசிட்டிவான ஒரு ப்ரோமோ. நம்ம கோர்ட்டில் வந்துட்டு விஜய் நிற்கும் போது அவ்வளோதான், இனிமேல் வந்து எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை, ஸோ எந்த ஒரு போதிய ஆதாரம் இல்லாததுனால அப்படின்னு நம்ம ஜட்ஜு சொல்லும் போது கரெக்டாக நம்ம காவேரி வந்து வெண்ணிலாவை கொண்டு வந்துடுறாங்க. மற்ற 2 பேர் என்ன ஆனாங்கன்னு தெரியல, பட் நம்ம காவேரி ஃபஸ்ட்டு வந்து வெண்ணிலாவை போயிட்டு சாட்சி சொல்கிறாங்க. வெண்ணிலாவுமே வந்து கரெக்டாக என்னை வந்து தள்ளி விட்டது விஜய் கிடையாது, பசுபதி தான் இங்கே என்ன கீழே தள்ளி விட்டாருன்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிறதும் நம்ம விஜய் வந்து ரிலீஸ் ஆகிடுறாங்க. ஸோ இனிமேல் பசுபதி ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும், அதர்வைஸ் அவர் தலைமறைவாகிற மாதிரி கூட காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் இன்னொரு சைடு இருக்கு. உணர்ச்சி பூர்வமான தருணங்கள் விஜய் ஃபேஸில் ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் சிரிச்சுக்க பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். ஒரு 2 to 3 weeks ஆச்சு இல்லையா, சேடான ஒரு ஃபேஸை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி காவேரியும் செம்ம ஹாப்பியாக வராங்க. ஸோ உணர்ச்சி பூர்வமான தருணங்கள் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வெளியே வந்ததும் அவங்க வந்து ஹக் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு சீன் கொண்டு வருவாங்க போல். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக எல்லோரும் விஜய் வீட்டுக்கு தான் அப்படியே போவாங்க. அதனால தான் விஜய் வீட்டில் ஷூட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பாப்புமே அப்கமிங் என்ன நடக்குதுன்னு இந்த சீன்ஸ்லாம் நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு கூட ஹைலி சான்சஸ் இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ப்ரோமோ. எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.